பிரைஸ் லார்ட். குட் மார்னிங். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த காலை வேளையில் மீண்டுமாக ஒரு தேவ வார்த்தையோடு உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அன்பான தேவஜனமே, இன்று மத்திய 12ஆம் அதிகாரம் 23 தொடங்கி 32 முடிய இந்த வேளையிலே நாம் வாசிப்போம். இன்றைய தலைப்பு, எனக்கு அன்பான தேவஜனமே, தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமை. அவருடைய வல்லமை என்றுமே எப்பொழுதுமே இருக்கும் என்பது நமக்கு தெரியும். இந்த நாளிலும் கூட ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, வாசித்த இந்த பகுதியில் வசனம் 22இல் பிசாசும் குருடும் ஊமையுமான ஒருவனை இயேசு குணமாக்கினார், அதாவது சுகம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் அங்கிருந்த ஜனங்கள் தாவீதின் குமாரன் இவர்தானோ என்று ஆச்சரியப்பட்டு சொல்ல தொடங்கினார்கள் என்று வாசிக்கிறோம். ஆனால் அங்கிருந்த பரிசேயரோ இயேசுவின் மேல் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதையும் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இவர்கள் எப்பொழுதுமே இயேசுவுக்கு எதிராகவே இருந்தார்கள் என்று வேத பகுதியில் நாம் காணலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆனாலும் கூட இந்த வேளையிலும் அவர் வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள ராஜா என்பதை நாம் மறுக்க முடியாது. அன்பான தேவ ஜனமே, இந்த வேளையிலும் கூட மிக முக்கியமான ஒரு 2 வசனங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். வசனம் 31, இந்த பரிசேயர்களை மட்டுமல்ல, நாம் எல்லோருக்கும் ஒரு கடிந்து கொள்ளுதலை நாம் இங்கே வாசிக்கலாம். மிக முக்கியமாக வசனம் 31, ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மன்னிக்கப்படும். வசனம் 32, எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான பாவத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான பாவங்கள் நாம் சொன்னாலும் அது மன்னிக்கப்படும். ஆனால் அங்கே ஒரு ஆனால் வருது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த கால வேளையிலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் வசனம் 31 பார்க்கிறோம். ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை என்று மிக தெளிவாக ஒரு கடிதலோடு கூட அவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2வது காரியம், வசனம் 32இல் எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை என்று மிக தெளிவாக ஆண்டவர் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, நம்மை மன்னிக்கிற தேவன், கிருபையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன் என்பது நாம் வேதத்தில் வாசிக்கிற அநேக பகுதியில் நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது கூட இவர்களை பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்ன தேவன், ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நாம் பேசும் பொழுது அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை என்று இயேசு திட்டவட்டமாக கூறுகிறதை பார்க்கிறோம். இந்த கால வேளையிலே நாம் ஒரு விஷயம் நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆவியானவருக்கு நம்ம விரோதமாக பேசியிருக்கிறோமா, தூஷணம் செய்திருக்கிறோமா? சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம் தேவஜனமே. இந்த காலத்தில் மிக நாம் சிந்தித்து நாம் செயல்படுவது நல்லது. ஆவியானுக்கு எதிரான தேவதூஷணம் செய்ய வழி நடத்தும் செயல்கள் என்ன நான் செஞ்சேன், அவருக்கு விரோதமாக நான் என்ன செஞ்சேன்னு ஒரு வேளை நம்ம சிந்தித்து பார்ப்போமானால் வேத பகுதியிலிருந்து நாம் பார்க்கலாம். 1வது, ஆவியானவரை துக்கப்படுத்துதல். எபேசியர் 4:30 நாம் வாசிக்கலாம். அப்ப இந்த ஆவியானவரை துக்கப்படுத்துதல் இது தொடர்ந்து நீடித்தால் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்க அது வழி நடத்தும். இந்த ஒரு காரியம் தொடர்ந்து அப்படியே நடந்துன்னு சொன்னாக்கா அது பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்க அது வழி நடத்தும். அப்போஸ்தலர் 7:51 வாசிக்கலாம். 2வது, ஆவியானவரை எதிர்த்தல் என்பது ஆவியின் அக்கினியை அவித்து போட வழி வகுக்கும். அதாவது அந்த ஆவியின் அக்கினியை அவித்து போடுவதற்கு ஒரு வழி வகுக்கும் என்று பார்க்கிறோம். அது 1 தீமோத்தேயு 5:19 நாம் வாசிக்கிறோம். 3வது, ஆவியின் அக்கினியை அவித்து போடுதல், அதாவது இருதயம் கடினமாவதற்கு ஏதுவாகிறது. ஆவியானவரை நாம் தூஷணம் பேசிக்கொண்டு ஆண்டவர் ஆவியானவர் உண்மையில் என்று நம்ம பேசிக்கொண்டு இருப்போமானால் அது ஒரு நாள் இருதயத்தை கடினப்படுத்தும் என்பது இங்கே கூறப்படுகிறது. எபிரேயர் 3:8-13 வரைக்கும் நம்ம வாசிச்சுன்னு சொன்னாக்கா அது நமக்கு தெளிவாக விளங்கும்.
எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம் தேவன் மன்னிக்கிற தேவன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் ஆவியானவருக்கு விரோதமாக நாம் காரியங்களை தூஷணம் சொல்லும் பொழுது அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது என்பது இந்த பகுதியிலே தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆதலால் இந்த லெந்து காலத்தில் நம்மை நாமே ஆராய்ந்து நம்மை நாமே சோதித்து அறிந்து நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்துவோம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வளருவோம். ஆவிக்கு எதிரான எந்த ஒரு பாவங்களும் குற்றங்களும் பேசாதபடிக்கு ஆண்டவரிடத்தில் நம்ம தாழ்த்தி நம்ம மன்னிப்பு கேட்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சோசரிக்கிறேனப்பா. ஆண்டவரே, ஒரு வேளை ஆண்டவரே நாங்கள் ஆவியானவருக்கு விரோதமாக காரியங்கள் பேசியிருந்தால் எங்களை மன்னியும். ஆண்டவரே, இந்த இறந்த காலத்தில் எங்களை நாங்களே புதுப்பித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அன்றாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். உங்களுடைய சமூகத்திலே எங்களை எல்லாரையும் ஒப்புக் கொடுத்து மறாத இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.